அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரே செயலால் ஆங்கில ஊடகம் வரை சென்ற சீமான் எந்த தகவல் குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உண்மையிலேயே சீமான் அவர்கள் எங்க அப்படின்னு தேடுற அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பு புறக்கணிக்கிறதுல ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப சட்டிலாக பிளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தினாலேயே சீமான் அவர்கள் ஏன் அமைதியாயிட்டாரு அப்படின்னு மக்கள் அனைவருமே, அதாவது சீமான் பேசும்போது கூட இல்லாத ஒரு ஆதரவு அப்படின்றது, சீமான் எதுவுமே பேசாம இருக்கும் சூழல்ல என்னதான் ஆச்சு சீமானுக்கு அப்படின்ற கேள்வியை தொடர்ச்சியாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் விளைவாக ஒரு சில மக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆட்சி என்னமோ மாறிடுச்சு, ஆனா மாற்றம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இதை சொல்லக்கூடிய முக்காவாசி பேர் இதற்கு முன்னதாக சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் விளைவாக தான் மக்கள் தற்போது பெரிதளவுல சீமானை தேட ஆரம்பிச்சிருக்கிறது. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த மனுஷன் சும்மா இருக்காரு அப்படின்னு ரொம்பவே ஆதங்கமா பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி என்னுடைய மக்கள் தானே அப்படின்னு சீமான் அவர்கள் உரிமையாக பேசுவாரோ, அதே மாதிரி ஒரு அரசியல் தலைவன் இல்லாம தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபராக தான் சீமானை பார்க்கக்கூடிய மக்கள், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, சீமான் அவர்கள் நேர்ல வந்து எங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு ஒரு சில பகுதிகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நிச்சயமாக இந்த மாதிரி நியூஸை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சீமானை குறித்த நியூஸை ஊடகங்கள் மறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவே சீமான் ஆக்ரோஷமாக யாரையாவது திட்டி இருந்தாரு அப்படின்னா அவர் தான் பாத்தீங்கன்னா அன்றைய தினம் ஹாட் டாபிக்காக இருந்திருப்பாரு. ஆனா மக்கள் சீமானை தேடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக பொதுவெளியில் எடுத்து செல்லவே கூடாது அப்படின்றதுல அனைத்து ஊடகங்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்றத காட்டுது. நம்ம ஊர் ஊடகங்கள் மட்டும்தான் சீமானுக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே தவிர, ஆனா பாலிவுட், டோலிவுட், மோலிவுட் அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே சீமானுடைய நியூஸை அதிக அளவுல போட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஆல்வேஸ் பாலிவுட் அப்படின்ற ஒரு செய்தி ஊடகத்துல சீமான் அவர்கள் பேசிய விஷயங்களும், சீமான் அவர்கள் ஜூனியர் என்டிஆர் உடைய படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு விஷயமும் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு படி மேல போய் ஆங்கில ஊடகமும் இதே விஷயத்தை தான் வெளியிட்டு இருக்காங்க. பிக் பிரேக்கிங் அப்படின்னு போட்டு சீமான் அவர்களுடைய எதிர்ப்புனால ஜூனியர் என்டிஆர் உடைய இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. சீமான் அவர்களை பெருமையாகவும் பேசியிருக்காங்க. இந்த கட்டுரையில் அவங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி ஸ்ட்ராங் என்டிகே பார்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கிறாங்களே தவிர, ஒட்டுமொத்த இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மேல ஒரு பெரிய ஈர்ப்பு கொண்ட மக்கள் அதிக அளவில் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றத இந்த விஷயம் காட்டுது. மேலும் ஆங்கில ஊடகம் வரை சென்றிருக்கக்கூடிய சீமானுடைய புகழை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இனி வரும் காலங்களில் சீமானவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய எதிர்ப்பு வாதத்தை வெளிவைக்கணும், எந்த அளவுக்கு அவருடைய அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.